ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், வேதம் கூறுகிற பல வஸ்திரங்கள். இந்த வேதத்தில் அதிகமாக ஓமைகள், ஓமானங்கள் அதிகமாக பேசப்படுகிறது. ஒவ்வொரு ஓமைகளுமே சில ஆழமான கருத்துக்களை சொல்லுகிறது. இப்படி பல ஓமைகள் நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். வாசல், கதவு, ஜன்னல், இப்படி ஒவ்வொன்றிலுமே ஏராளமான அர்த்தங்கள் இருக்கிறது. கற்கள். இதனாலே நான் பேச விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, வஸ்திரங்கள். தேவன் வேதம் கூறுகிற சில வஸ்திரங்கள், ஒரு 6 வஸ்திரங்களை இதனால் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவதாக ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இங்கே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை அவர் கொடுக்கிறார். இதனாலின் ஆண்டு கொடுக்கிற முதல், அன்பானவர்களே, ஏராளமான வஸ்திரங்கள் உண்டு. அதில் நான் குறிப்பிட விரும்புகிற இந்த முதல் வஸ்திரம் என்னவென்றால் துதியின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த 3ஆம் வசனத்திலே துயரப்பட்டவர்கள், அடுத்து சீர்பொருந்தாதவர்கள், மூன்றாவது அதே வார்த்தையிலே ஒடுக்கப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல, அதுக்கு முந்தின வசனத்திலே ஆறுதல் அற்றவர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் தேவன் சொல்லுகிறார், துதியின் ஆடையை நான் அவளுக்கு கொடுக்கிறேன். என்ன காரணம் என்றால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மகிமைக்கென்று அதை தருகிறார். இதனாலே தேவன் கொடுக்கிற அநேக வஸ்திரங்களிலே முதல் வஸ்திரம் துதியின் வஸ்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதான் தேவ். எனவே தான் பக்தன் பாடினார், துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ வஸ்திரங்கள் இருக்கிறது, ஆடைகள் இருக்கிறது. விலையேற பெற்ற திருமண ஆடைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த ஆடையை ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். இந்த ஆடையினுடைய மேன்மை என்னவென்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், துயரங்களை மாற்றுகிறது.